நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சத்தான சிறுதானிய தோசை, வரகரிசி தோசை எப்படி செய்யணும் நம்ம பார்க்க போகிறோம். இது கூடவே இதுக்கு பெஸ்ட்டு சைடிஷாக டக்குன்னு 2 நிமிஷத்தில் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம 2 வகையான சட்னியும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போயிட்டு இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வரகரிசி தோசை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். 3 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் இப்போ சேர்த்துடலாம். இது கூட 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்க்குறேன். அப்புறமா 1 கப் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ரெண்டு 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு இதை இப்போ ஊற வச்சிடலாம். 4லேருந்து 5 மணி நேரம் அரிசி நல்லா ஊறட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி உளுந்து எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி வச்சு 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சிருச்சு. சிறுதானியத்தில் நம்ம மாவு அரைக்கும் போது ரொம்ப சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் இதை வெளியில் 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் வச்சா போதும். இப்போ இதிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம தோசைகளாக சுட்டுக்கலாம். தோசைக்கல் இப்போ நல்லா சூடாக இருக்குது. தோசையாக சுட்டுறலாம். கொஞ்சமாக இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். பொன்னிறமாக நல்லா மொறுன்னு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக வரகரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு பெஸ்ட்டு சைடிஷாக வெங்காயம் சேர்க்காமல் எப்படி 2 நிமிஷத்தில் டக்குன்னு கார சட்னி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். மிக்சி ஜாரில் நல்ல பெரிய பழுத்த தக்காளியாக 2 சேர்த்துக்குங்க. இது கூடவே சின்ன இஞ்சி, காரத்துக்கு 10லேருந்து 11 வரமிளகாய், சின்ன நெல்லிக்காய் சேர்த்த அளவுக்கு புளி சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா மைய அரைச்சிக்குங்க. அரைச்சாச்சு பாருங்கள். இதை இப்போ தனியாக ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து சட்னியில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ தான் ரொம்ப டேஸ்ட்டான 2 நிமிஷத்தில் வெங்காயம் சேர்க்காத சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1 கப் தேங்காய், 2 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்குங்க. இப்போ சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு எண்ணெய், கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துடலாம். சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வரகரிசி தோசை, கார சட்னி, ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.